கொஞ்சம் கொஞ்சமா தானே சுத்தமாக முடியும். அப்ப நம்ம நீ நீ கால இதுவே தரலையே, அவனுக்கு காலமே தராம உடனே எப்படி சுத்தம் ஆக முடியும்? எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உடனேலாம் சுத்தம் ஆக முடியாது. உடனே சுத்தமா செத்து தான் போகணும் நம்ப. அப்ப சுத்தம் ஆகக்கூடிய ஆன்மாவ நாம கண்டிப்பாக அவங்கள கெடுக்கும் கூடிய செயலான பேச்சை பேசுவது நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு வழிய தான் நம்ம தரணும். இப்படி நீ என்னதான் பண்ணாலும் பரவாயில்லப்பா, இதெல்லாம் மாத்திக்கோ. இதெல்லாம் மாத்தா இன்னும் சாமிட்ட நெருங்கலாம் அப்படின்னு பக்குவமாக சொல்லுவது தான் மிகவும் சிறந்ததாகும். என்றுமே நாம் ருத்ராட்சம், கண்டிகம் அணிந்தவன் இப்படி செய்றான். இவங்களாலாம் இப்படிலாம் ஒரு சிவனடியாரா? கண்டிகை அணிஞ்சவங்கலாம் இப்படி இருக்கிறாங்க. இப்படிலாம் கிடையாது. இதற்குள்ள வந்தா சாமி உன்ன சுத்தம் அடைந்தா தான் சாமி ஏத்துப்பார். நீ சுத்தம் அடையாமலாம் யாரையும் இறைவன் ஏத்துக்கக்கூடிய இதுவல கிடையாது. நீ முழுமையான சிவமாகணும். உன்னுடைய உள்ளமும், சிந்தையும் முழுமையான சிவநிலை பெற்றிருக்கணும். பரிசுத்தமாக உன்னை ஆக்கி தான் அவனோட கலக்க வச்சுப்பான் தவிர, உன்ன அழுக்கா இருக்கும்போது சேர்த்துக்க மாட்டாரு. இந்த பிறவில அவன் ஒரு 10 படி ஏறி வந்தாலும், அடுத்த பிறவில என்ன திருப்பி ஒரு படியிலயா சாமி விடப் போறாரு? அடுத்த பிறவிலயாவது 10லிருந்து 12, 12லிருந்து 15ன்னு கொஞ்சம் கொஞ்சமாவது நெருங்கி வருவான். நீ படியே ஏற விடாம உதைச்சு கீழ தள்ளுனா, அது வினை தானே அப்ப. அப்ப நம்ப சிவன் அடியார்களை இவன் தவறு செய்றான்னு சொல்லக்கூடாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருவான். இந்த காணொளியின் கருத்தே கண்டிப்பாக சிவன் அடியார்களையும் சரி, சிவ சின்னங்களை அணிந்தோர்களையும் சரி, நிந்தனை செய்வது கண்டிப்பாக வினையுக்கானதாகும் என்பதை பூர்த்தி செய்கின்றேன். அடுத்த காணொளியில் உங்களுக்கு பிடித்த செய்திகளை கூறுவேன் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.